அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஹாலிவுட் மூவி. படத்தினுடைய பேர் வந்து கிஸ் த கேர்ள்ஸ் அப்படின்ட்டு படத்தினுடைய பேர். இந்த படத்தினுடைய கதை என்னென்னா, டாக்டர் கிராஸ் அப்படின்றவர் வந்து ஒரு டிடெக்டிவ். இவர் வாஷிங்டன் டிசியில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக வேலை பார்க்குறாரு. இவருடைய சொந்தக்காரங்க வந்து நார்த் கரோலினா அப்படின்ற இடத்துல வசிக்கிறாங்க. அங்கேருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்க அந்த சொந்தக்காரங்களுடைய பொண்ணு வந்து காலேஜில் படிக்கிறா, டீனேஜ் கேர்ள். அவள் காலேஜுக்கு போனவோ 4 நாளாக வீட்டுக்கு திரும்பி வரலன்னு அவங்க பாவம் பயந்துட்டு இவருக்கு தகவல் சொல்கிறாங்க. இவர் உடனே வாஷிங்டன் டிசிலேருந்து நார்த் கரோலினாவுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட, பொண்ணோட அப்பா அம்மா கிட்டலாம் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு நான் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த நார்த்து கரோலினாவில் இந்தமாரி சின்ன பசங்க, டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் கடத்தப்படுறாங்க, நிறைய பேர் காணாத போகிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே இவருக்கும் பயமாக இருக்குது, அவங்க அப்பா அம்மாவும் பயப்படுறாங்க. சரி, உடனே இவரும் போலீஸ் என்னத்தினால அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் கூட சேர்ந்துட்டு இவரும் வந்து அந்த கேஸை பற்றின தடயங்களாக ஆராயிறாரு. அப்போ திடீர்னு இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது காட்டில் வந்து ஒரு சடலம் ஒன்று மாட்டியிருக்குன்னு. உடனே இவங்க அங்கேருந்து ஓடுறாங்க காட்டுக்கு. இவருக்கு என்னன்னா, இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணாக இருக்க போகிறாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறாரு. நல்ல வேளை அவங்க சொந்தக்கார பொண்ணு கிடையாது, வேறு யாரோ ஒரு பொண்ணு, அவளும் டீனேஜ் கேர்ள் தான். கொடூரமான முறையில் கொலை பண்ணி அவளை வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டு வச்சு கொலை பண்ணி வச்சுருக்குறாங்க. உடனே போலீஸ் மேற்கொண்டு துப்பு தொலைக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடுவில் டாக்டர் கேட் அப்படின்ற ஒரு இளம்பெண், அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு வேலை செய்யுது. அந்த பொண்ணு நல்லா அத்லெட்டு, கிக் பாக்ஸிங்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் டியூட்டியை முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்க் அணிந்த ஒரு நபர் வந்து இவங்க வீட்டை கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து இந்த பொண்ணை வந்து மயக்க மருந்து கொடுத்து கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போயிட்டோன்னா மறுநாள் காலையில் இவங்க மயக்க தெளிஞ்சு இந்த டாக்டர் எழுந்து பார்க்குறாங்க. எழுந்து பார்த்தா ஒரு பாதாள சேர மாதிரி இருக்குது, பழங்கால சுரங்கம். அதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்க. இவன் எழுந்து பார்த்துட்டு என்ன எதிர்ட்டு முழிக்கிறான். முழிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது ரொம்ப மோசமாக அடிபட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் வந்து இவ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் பொழிச்சிட்டோன்னே போலீஸ் எல்லாம் வந்து இவகிட்ட விசாரிக்குது. ஏன்னா இவ தான் வந்து கொலைகாரனை வந்து நேரடியாக பார்த்தவ. ஏன்னா அவன் தானே இவங்களை தூக்கின்னு போகிறான். ஆனால் அவன் முகத்தில் மாஸ்க் அணிஞ்சிருந்ததுனால தெரியல, இருந்தாலும் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்ட்டு போலீஸில் வந்து இவனை விசாரிக்கும் போது இவர் டாக்டர் கிராஸும் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பர்சனல், ஏன்னா ஒரு என் சொந்தக்கார பொண்ணும் அங்கே தான் இருக்குது, காணாத போயிடுச்சு, அதனால் அதனால் அந்த சொந்தக்கார பொண்ணு அங்கே எங்கன்னா பார்த்தீங்களா அப்படின்னோடனே டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் சொந்தக்கார பொண்ணு நவோமின்றவோ, அவளுடைய வாய்ஸ் அங்கே கேட்டால் அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கா அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது டாக்டர் கிராஸும் இந்த பொண்ணும் என்ன பண்ணுறா, வாலண்டியாக சொல்கிறேன், நான் தான் இந்த முக்கியமான தடயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கொலைகாரனை பற்றி, ஆகவே நானும் இந்த கேஸில் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணதுக்கு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிராஸும் இந்த டாக்டரும் சேர்ந்து இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க. 1995 ஜேம்ஸ் பேட்டர்சன் அப்படின்னு எழுதின ஒரு பெஸ்ட் செல்லிங் நாவல். இது 97 இதை படமாக்கியிருக்காங்க. ஒரு நாவலை வந்து படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கேரி ஃப்ளீடர் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். அந்த குறை தெரியாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பிரமாதமாக அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணி நல்லா விறுவிறுப்பாக எடுத்துன்னு போயிருக்கிறாரு. ரெண்டாவது, இந்த படத்தினுடைய ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் ஒரு கதையும் ஒழுங்காக உக்காந்துதுன்னா எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த படத்தை நம்ம உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்தமாரி இந்த பெண்களை கடத்தின்னு போயிடுறது, இந்த சைக்கோ கொலைகாரன், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனாலும் இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய கதையும் இந்த படத்தினுடைய திரைக்கதையும். மற்றபடி இந்த படத்தில் வந்து டாக்டர் கிராஸாக நடிச்சிருக்கிறது வந்து நம்ம மார்கன் ஃப்ரீமன். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அவருடைய குரலே வந்து கதையை சொல்லுவோம். அவ்வளோ அற்புதமான ஆக்டிங் கொடுத்துருக்காரு அந்த படத்தில். ரெண்டாவது முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த டாக்டர் கேட் அப்படின்னு சொல்லி அந்த இளம்பெண்ணாக நடிச்சிருப்பாங்க பாருங்கள்.
ஆஷ்லி ஜுட்னு அப்படின்ட்டு அந்த பெண்ணோட ஆக்டிங், அவங்களோட ஆக்டிங் ஒரு இடத்துல அவங்க அந்த பாதாள சிறையிலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க பாருங்கள். உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ யாராவது விசாரிக்கிறதுக்கு பக்கத்தில் போனால் கூட அப்படியே அலறுவாங்க. அந்த ஆக்டிங்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்டிங் அது. இந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.